ஆண்டவருடைய நாமம் மையப்படுவதாக. இந்த நாளிலும் ஆண்டவராய் தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாக நம்மை ஆண்டவராய் தேவன் இந்த 2024 வருஷத்தில் 9 மாதங்களாய் ஆசீர்வதித்து பாதுகாத்து ஏந்தி சுமந்து வந்து தப்புவித்த நல்ல தேவனுக்கு நன்றி செலுத்தும்படியாகவும், வரக்கூடிய நாட்களில் அதாவது இந்த 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி அக்டோபர் மாதத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வாக்குத்தத்தத்தை நம்ம பார்த்து ஜெபம் பண்ண போகிறோம். இப்பொழுதும் இந்த அக்டோபர் மாதத்துக்குள்ள வாக்குத்தத்த வசனத்தை நம்ம பார்க்க போகிறோம். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 33ஆம் அதிகாரம். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். இந்த வாக்குத்தத்த வசனத்தை அடிக்கடி நம்ம கேட்டிருக்கிறோம், வாசித்திருக்கிறோம். சொல்லப்போனால் வேதத்தில் செய்தியில் நம்ம கேட்டிருப்போம். பரிசுத்த வேதத்தில் எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 33:3 நமக்கு ஒரு ஃபோன் கால் நம்பர் போல், தேவனுக்கு ஃபோன் கால் பண்ணி கேட்பது போல் உள்ள நம்பர் என்று சொல்லி நம்ம செய்தியெல்லாம் கேட்டிருக்கிறோம். ஆனால் இந்த நாளில் அதே வசனத்தில் ஒரு வித்தியாசமான முறையில் ஆண்டவர் நமக்கு பேசுகிறார். எப்படின்னு சொன்னால், பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். அந்த எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்தில் கடைசி பகுதி, பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். இந்த மாதத்தில் அக்டோபர் மாதத்தில் பெரிய காரியம். என்னென்ன பெரிய காரியம்னா, கடந்த மாதத்தில் எந்தெந்த நிலைமையில் நம்ம பாதிக்கப்பட்டோமோ, கஷ்டப்பட்டோமோ, நொறுக்கப்பட்டோமோ, வியாதியில் இருந்தோமோ, பண பிரச்சனைகளோ, குடும்ப பிரச்சனைகளோ, சரீர சம்மந்தப்பட்ட அல்லது குடும்பம் சம்மந்தப்பட்ட அல்லது வேலைக்கு போகிற இடத்துல மற்ற இடங்களில் என்னென்ன விதத்தில் நஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டோமோ, அதற்கு எதிர்மாறான விதத்தில் இந்த அக்டோபர் மாதம் 10ஆம் மாதத்தில் பெரிய காரியத்தை உனக்கு நான் அறிவிப்பேன்னு சொல்லி ஆண்டவராய் தேவன் நமக்கு வாக்கு பண்ணுறார். அந்த பெரிய காரியம் நமக்கு நடக்கணும்னா கர்த்தர் நம்மிடத்துலேருந்து எதிர்பார்ப்பது என்னன்னா, அநேக காரியங்களை எதிர்பார்க்குறாரு. அந்த காரியங்களை நலமான காரியங்களை நம்மளால் செய்ய முடியாது. ஏன்னா நன்மையான எந்தையும் பூரணமான எந்த வரும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதியின் பிதாவத்திலிருந்து இறங்கி வருகிறது சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆனால் அந்த நன்மை நம்மக்கிட்ட இல்லை. நன்மை செய்ய வேண்டும்ங்கிற விருப்பம் இருக்குது, ஆனாலும் நன்மை செய்வதும் என்னிடத்துல இல்லைன்னு சொல்லி நம்ம இடத்துல வாசித்திருக்கிறோம். அதனால் ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே அப்படிப்பட்ட நன்மைகள், நீங்கள் எதிர்பார்க்குற நன்மைகளை நாங்கள் உங்ககிட்ட கேட்கறதுனால அப்படிப்பட்ட நன்மைகளை நாங்கள் என்ன செய்யணும்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, யோசுவா புத்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், உங்களை இன்றைக்கி பரிசுத்தம் பண்ணீங்க, நாளைக்கு உங்கள் மத்தியில் அற்புதம் செய்வேன். அதாவது யோசுவா தீர்க்கதரிசி தன்னுடைய ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லும்போது, நீங்கள் உங்களை இன்றைக்கி பரிசுத்தம் பண்ணிக்கிட்டீங்கன்னா நாளை உங்களுக்கு அற்புதம் செய்வேன், அதாவது வருகின்ற நாட்களில் அப்படின்னு சொல்லி. அதனால் இன்றைக்கி 1ஆம் தேதி, அக்டோபர் 1ஆம் தேதியே நம்மளை பரிசுத்தப்படுத்தி கொள்ளும்போது, அப்போ இதுவரையும் பரிசுத்தம் இல்லையா? பரிசுத்தம் இல்லாமல் இருந்திருக்கலாம். நம்ம சில வார்த்தையினால், பார்வையினால், சொல்லினால், செயலினால், மனதினால் எத்தனையோ விதமான குறைபாடு நம்மகிட்ட இருக்கும். அதை இன்றைக்கு முதல் தேதியே நம்ம உணர்ந்து ஒப்பு கொடுத்து பரிசுத்தமாக்கி கொண்டோம்னு சொல்லும்போது, ஆண்டவர் இந்த எரேமியா தீர்க்கதரிசி 33:3 பெரிய காரியங்கள் உனக்கு அறிவிப்பேன்னு சொல்லக்கூடிய அந்த பெரிய காரியத்தை ஆண்டவர் நமக்கு அறிவிப்பதை நம்ம காதால் கேட்கலாம், கண்ணால் பார்க்கலாம், அதை தொட்டு அனுபவிக்கலாம். அதை இந்த 10ஆம் மாதத்தில் நம்ம அனுபவிப்போம். எப்படின்னு சொல்லி சொன்னால், பரிசுத்தத்தை குறித்து பார்க்கும்போது யோபு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, யோபு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் யோபு ஒவ்வொரு நாளும் தன்னுடைய பிள்ளைகளை அவன் பரிசுத்தப்படுத்துவான். எப்படின்னா, தன்னுடைய 7 குமாரர்களும் 3 குமார்த்திகளுமாக அவனுக்கு இருந்தபடினால 7 குமாரர்களும் அவங்க விருந்து பண்ணுவாங்களாம். அந்த விருந்து பண்ணுற நேரத்தில் 3 குமார்த்திகளும் சகோதரிகளையும் கூப்பிட்டு விருந்து பண்ணுவாங்களாம். அந்த நேரத்தில் ஏதாவது அவங்க தவறான முறையில் பேசவோ அல்லது செயலோ எந்த விதத்திலேயோ தவறு பண்ணியிருப்பாங்க, தப்பிதமாக பேசியிருந்திருப்பாங்க. ஏதாவது பல விதமான முறையில், அதாவது சரிகிற தளவில்னு சொல்லக்கூடிய விதத்தில் பார்க்கும்போது அதை காட்டிலும் அப்படிப்பட்ட நிலைமை வந்திருக்காது. இருந்தாலும் அந்த யோபுவுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் என்னுடைய பிள்ளைகள் தவறு செய்திருப்பாங்கன்னு சொல்லி
இலக்கத்தின்படி அந்த வசனம் சொல்லியிருக்கு. 1 யோபு 1:5 விருந்து செய்கிற அவருடைய நாள் முறை முடிகிற போது யோபு, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்தில் தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்து அனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின்படியையும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களிலெல்லாம் செய்து வந்தான். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது, யோபை பார்க்கும்போது தன்னுடைய பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி தானும் பரிசுத்தமாக இருந்து, கர்த்தர் யோபை குறித்து 1:8 மற்றும் 2:3 சாத்தான்கிட்ட சவால் விட்டு சொல்கிறாரு. அவனை போல உத்தமனும் சன்மார்க்கனும் நீதிமானும் பொல்லாப்புகளோருமாகி அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லைன்னு சொல்லி சாட்சி கொடுக்குறார். அப்போ யோபும் பரிசுத்தமாக இருந்திருக்கிறாரு, அவனுடைய பிள்ளைகளும் பரிசுத்தமாக இருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தகுந்த விதத்தில் பலி செலுத்தி அந்த நாட்களில் அவர் பரிசுத்தப்படுத்தியிருக்கிறார். அப்போ அப்படிப்பட்ட விதத்தில் பரிசுத்தப்படுத்தின அந்த யோபுக்கு என்ன நடந்திருக்குன்னா, சாத்தான் யோபை குறித்து சொல்லி கர்த்தர்கிட்ட சமூகத்தில் சென்று பரலோகத்தில் போந்து சென்று சொல்லி யோபு எப்படியாவது கர்த்தரை தூஷிக்கணும் அப்படின்னு சொல்ல விடத்தில் சோதனை கொடுத்துருக்குறான். கர்த்தர்கிட்ட உத்தரவாங்கி சோதிச்சிருக்கிறான். அப்போது சோதிச்சிருக்கும் போது ஒரே நாளில் தன்னுடைய 10 பிள்ளைங்களும் 3 குமார்த்திகளும் 7 குமார்களும் இறந்து போயிருக்கிறாங்க. அவனுடைய 7000 ஒட்டகங்களும் அது வீணாக போயிருக்குது, அழிக்கப்பட்டிருக்குது. வேலையாட்கள் மற்றும் 7000 ஆடுகள், 3000 ஒட்டகம், 500 ஏறு மாடுகள், 500 கழுதைகள், அதை மேய்ச்சி இருந்தால் அதை பார்த்து கொண்டு இருந்த வேலையாட்கள் எல்லாரும் எல்லாம் தவறி போயிட்டாங்க. அப்போது இப்படி இருக்கும்போது அவர் என்ன சொல்கிறார் யோபுன்னா, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்னு சொல்கிறாரு. அப்போ பாருங்கள், வார்த்தையிலும் அவருக்கு நிதானத்தோடு பரிசுத்தமாக பேசுகிறாரு. அப்போ தன் வாழ்க்கையை பரிசுத்தமாக பார்த்துக்கிறாரு, தன் பிள்ளைகளை பரிசுத்தமாக பார்த்துக்கிறாரு. அப்போ அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமாக நீதியாக உத்தமாக வாழ்ந்த ஒரு பக்தன், அப்படிப்பட்ட ஒரு பக்தன் அவர் தன்னுடைய இந்த எல்லா சொத்து தன்னுடைய பிள்ளைகள்லாம் அழிஞ்சு போச்சுன்னு சொல்லி மனம் பார்த்துட்டு ஒன்றும் சொல்லலை. அப்போது தேவன் எதை செய்தாலும் அவர் நல்லதுக்கு தான் செய்வார், அவரிடத்துல தீமை என்பதே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் என்ன சொல்கிறாருன்னா, யோபு 9 பார்க்கும்போது என்ன சொல்கிறாருன்னா, 9:12 இதோ அவர் பறித்து கொண்டு போகிறார், அவரை மறிப்பவன் யார், நீ என்ன செய்கிறீர் என்று அவரை கேட்பவன் யார் என்று சொல்லி, அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணிவிடுவோம், பாழா போன தெய்வம் இப்படி பண்ணிடுச்சேன்னு சொல்லி உலகத்தை சொல்வதை கேட்டிருப்போம், நாமளும் முறுமுறுத்துருக்கிறோம் இருப்போம். ஆனாலும் யோபோ என்ன சொல்கிறாருன்னா, அப்படி இதோ அவர் பறித்து கொண்டு போகிறார் அப்படின்னா, என் பிள்ளைங்க 10 பிள்ளைங்களும் பறிச்சுக்கிட்டு போயிட்டார், ஆடு மாடு ஒட்டகம் வேலைக்காரர்கள் எல்லாரும் பறிச்சுக்கிட்டு போயிட்டார், அவரை மறிப்பவன் யார், நீ என்ன செய்கிறீர் என்று அவரை கேட்பவன் யார் என்று சொல்லி சொல்கிறார். அது மாத்திரமல்ல, 9:10 ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்கிறார். இப்போ எனக்கு இப்படிப்பட்ட நஷ்டம் எனக்கு வந்தாலும் அந்த நஷ்டம் அவருடைய பார்வையில் நலமாக தான் தெரியும். என்னுடைய பார்வையில் வேணால், மற்ற ஜனங்களுடைய பார்வையில் வேணால் எனக்கு நஷ்டம் வந்தது போல், நான் நஷ்டம் வந்தது போல் நினைக்கலாம். ஆனால் தேவனுடைய பார்வையில் அது நலமானது தான். அப்போது தேவன் செய்ததெல்லாம் நன்மைக்காக தான் செய்வார். அதை தான் 2 யோபுடைய மனைவிட்ட யோபு சொல்கிறான், நீ தேவனை தூஷித்து ஜீவனை விடு, இன்னும் உத்தமத்தில் இருக்குன்னு சொல்லி மனைவி சொல்லும்போது அதுக்கு யோபு என்ன சொல்கிறாரு, தேவனிடத்தில் நன்மை பெற்ற நாம் தீமை அனுபவிக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி, நீ என்ன பைத்தியக்காரி பேசுகிறது போல் பேசுகிறே அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனைவிட்ட சொல்கிறார். அப்படின்னா என்னன்னா, நன்மை தான் தேவன் செய்வார், அவர் தீமை செய்கிறவர் கிடையாது. நமக்கு தீமை போல் அது காணப்பட்டாலும் அது தேவனுடைய பார்வையில் நன்மை தான். அவர் செய்கிற நன்மைக்கு நம்ம தகுந்து ஒத்து போகணுமா ஒழிய, ஏன் இப்படி செய்கிறேன்னு சொல்லி நம்ம கேட்க முடியாது. அவர் தேவன், நம்ம மனிதர்கள்னு சொல்லி சொல்கிறார். இப்படிப்பட்ட விதத்தில் பார்க்கும்போது பரிசுத்தத்தை குறித்து இந்த இதெல்லாம் பார்க்குறோம். அப்போ பரிசுத்தத்தை குறித்து யோபு இப்படி சொல்லும்போது, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியத்தை செய்வார். இவ்வளோ எனக்கு நஷ்டம் வந்தாலும் கண்டிப்பாக அந்த தேவன் எனக்கு பெரிய காரியங்களை செய்வார். இப்போ இருக்கிறத காட்டிலும் பெரிய காரியத்தை அவர் செய்வார். நான் இழந்து போத காட்டிலும் பெரிய காரியத்தை செய்வார்னு சொல்லி விசுவாசத்தை அவர் அறிக்கையிடுறாரு. ஆண்டோட நாம மையப்படுவதாக. மற்றும் நம்மகிட்ட கர்த்தர் பார்ப்பது பரிசுத்தம்னு சொல்லி பார்த்தோம். 2வது என்ன பார்க்குறாருன்னு சொன்னால், இந்த மாதத்தில் பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்ன தேவன்
முதலாவது பரிசுத்தத்தை குறித்து யோபுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம். அப்போ பரிசுத்தமாக அந்த மாதத்தில் நம்ம பாதுகாத்துக்கணும். நாம் பரிசுத்தமாக இருக்கணும். நம்ம மனைவி, நம்முடைய பிள்ளைங்க, நம்முடைய சேர்ந்தவங்க எல்லாரும் பரிசுத்தமாக இருக்க நம்ம ஒப்பு கொடுக்கணும். ரெண்டாவது என்னென்னா தாழ்மையை ஆண்டவர் எதிர்பார்க்குறார். லூக்கா சுவிசேஷம் 1:48 மரியாள் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இயேசுடைய தாய் மரியாள் பார்க்கும்போது, அதாவது வல்லமை மிக்கவர் எனக்கு பெரிய காரியத்தை செய்தார், தன்னை தாழ்த்தி, அதாவது சொல்லப்போனால் அவர் உயர்ந்திருக்கணும், அவர் உயர்த்தப்படணும், நான் தாழ்மையில் இருந்தேன், என் தாழ்மை இருந்த என்னை அவர் எல்லாருக்கும் மத்தியில் என்னை உயர்த்தி காட்டுறாரு. எப்படின்னு சொன்னால், எல்லாரும் இது முதல் என்னை பாக்கியவதி என்பார்களே அப்படின்னு சொல்கிறாங்க மரியாள். ஏன்னா நம்ம தாழ்மையில் கிடந்த என்ன இந்த உலகத்துக்கு இரட்சகராய் பாவத்தை மன்னிக்கக்கூடிய ஒரு உலக இரட்சகரை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை எனக்கு கொடுத்துருக்கிறாரு. அவருடைய நாமம் மையப்படணும்னு சொல்லி, அந்த உலக இரட்சகர் யாருன்னா இயேசு கிறிஸ்து. அவர் என் வயிற்றில் பறக்கிறதுக்கு என்னுடைய தாழ்மையை பார்த்து அவர் என்னுடைய வயிற்றை பறக்கிறாருன்னு சொல்லி மரியாள் சொல்கிறாங்க. இன்றைக்கி நீங்களும் நானும் என்ன பண்ணணும்னு சொன்னால், நம்முடைய இருதயத்தில் தாழ்மைப்படும் போது நம்முடைய இருதயங்கிற கற்பத்தில் கற்பப்பையில் இயேசு தங்கி விடுவார். அன்றைக்கு 10 மாதம் மரியாளுடைய வயிற்றில் குழந்தையா மாமிசத்தில் பிறந்து வெளியில் வந்தார். அன்றைக்கு குழந்தையா வந்தார், பாடுபட்டார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர் இழந்தார், பரலோகம் போயிருக்கிறார். இப்போ பரிசுத்தாவி நம்மோடு கூட இயேசு இருக்கிறார். ஆனாலும் நிரந்தரமாக நம்மோடு கூட என்ன சொல்கிறாருன்னா, உங்களை விட்டு விலக மாட்டேன், அவனை கைவிட மாட்டான், உலகத்தின் முடிவிருந்தும் சகல நாட்களிலும் உங்களோடு கூட இருப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு இயேசு. அப்போ நம்ம இருதயத்தில் நம்ம தாழ்மையாக இருக்கும்போது இருதயத்தில் இயேசு கிறிஸ்து என்று நம்மோடு கூட இருப்பார். அப்போ மரியாள் தன்னுடைய தாழ்மையை பார்க்கும்போது, மரியாளோட வயிற்றில் குழந்தையாக பிறந்தபடினால, இதோ எல்லா தலைமுறைகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள் சொல்லி அந்த மரியாள் சொல்லி, நான் தாழ்மையாக இருந்தேன், என்கிட்ட என் குழந்தை என்கிட்ட பிறக்க வந்தார். மரியாள் சொல்வது போல் நாமும் தாழ்மையாக இருக்கும்போது ஆண்டவர் நம்மையும் எடுத்து பயன்படுத்த முடியும். எதற்காக அப்படி மரியாள் தாழ்மையாக இருக்கிறாங்கன்னு சொன்னால், அவங்களுடைய வாயிலிருந்து அந்த வார்த்தை தாழ்மைன்னு வரல, அந்த வார்த்தையை மரியாளுடைய வாயில் போட்டவரே தேவன் தான். ஏன்னா இந்த தாழ்மைங்கிற வார்த்தையை அந்த மரியாள் சொன்னால் தான் அந்த அவங்களுடைய வயிற்றில் போய் நான் பிறக்க முடியும், மனுஷனாக பிறக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை மரியாளுடைய வாயில் போட்டு சொல்ல வைக்கிறாங்க. சில பேர் என்ன நினைக்கலாம், மரியாளை சொன்னாங்க, மரியாள் எந்த நன்மையான வார்த்தைகளோ நன்மையான காரியம் நம்மளால் செய்ய முடியும்னு சொல்லி நம்ம முன்னாடியே நான் பார்த்தோம், நான் உங்களுக்கு சொன்னேன். ஆண்டோட நம்ம மையப்படுவதாக. அதனால் பிலிப்பியர் 2 பார்க்கும்போது, பிலிப்பியர் 2 6 8 வரை நம்ம பார்க்கும்போது, பிலிப்பியர் 2 6 அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமை வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரிந்தும், அதாவது சிலுவின் மரண பரிந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். இங்கே 6 தேவனுடைய ரூபமாக இருந்தும், அவர் தேவனாக இருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், 7 தம்மை தாமை வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்தார். அப்போ அந்த அடிமையின் ரூபம் எடுத்த அந்த இயேசு கிறிஸ்து மனுஷனாக பிறப்பதற்கு மரியாதை தெரிந்து கொண்டார். அந்த மரியாளுடைய அந்த வாயிலிருந்து என்ன வார்த்தை வந்ததுன்னா, இதோ தாழ்மையில் இருந்த அடிமையை கர்த்தர் கடைக்க நோக்கினார். நான் தாழ்மையில் கிடந்தேன், நான் அடிமையாக கிடந்தேன், என்ன வயத்தில் பறக்கிறதுக்கு அவர் திருவுளம் கொண்டார், சித்தம் கொண்டார் சொல்லி மரியாதை சொல்கிறாங்க. அந்த வார்த்தை சொன்னதுனால்தான் இயேசு, ஏன்னா அவர் தேவனுடைய குமாரனாக இருந்தும் கூட, ரூபமாக இருந்தும் கூட அடிமையாக பிறப்பதற்கு மரியாள் இப்படிப்பட்ட வார்த்தை சொல்லும்படியாக மரியாதை தேர்ந்து கொண்டார். இன்றைக்கி நீங்களும் நானும் நம்முடைய வாயின் வார்த்தையெல்லாம் எப்படி இருக்குது, பெருமையாக ஆடம்பரமாக அப்படி இப்படி நம்ம ஏதோ அதை செஞ்சது போல் இதை செஞ்சது போல் நம்ம சொல்கிறோம். அப்படிலாம் சொல்லக்கூடாது. இந்த வேத வசனத்தின்படியாக இயேசுவை போல மரியாள் சொன்னது போல் நாமும் தாழ்மையாக இருக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. முதலாவது பரிசுத்தத்தை குறித்து, யோபை குறித்து பார்த்தோம். 2வது மரியாள் தன்னை தாழ்த்தினதை குறித்து, அந்த தாழ்மையாக இருக்கும்போது இயேசுவும் தாழ்மையில் பிறந்தார், அடிமையின் ரூபம் எடுத்து பிறந்தார்னு சொல்லி பார்த்தோம். 3வது நமக்கு விசுவாசம் தேவை. அதை பார்க்கும்போது மத்தேயு சுவிசேஷம் 15 அதிகாரத்தில்
21 வசனத்திலிருந்து 28 வசனத்தில் கானானிய ஸ்திரீ ஒருத்தி என்ன பண்ணுறா, இயேசுகிட்ட வந்து தன்னுடைய மகள் கொடிய வேதனைப்பட்டு இருக்கிறா, மரணத்தோடு போராடிட்டு இருக்கிறா, அவளை நீங்கள் சுகப்படுத்தணும்னு சொல்கிறப்போ அவள் கேட்குறா. அவர் பேசும்போது இயேசுகிட்ட பேசும்போது அவர் காதில் வாங்கி கொள்ளாத போல் போய்கிட்டே இருக்கிறார். போகும்போது கூட வந்த சீஷர்கள் என்ன சொல்கிறாங்க, அவள் கானானிய ஸ்திரீ, அவள் யூத ஸ்திரீ கிடையாது, அவள் யூத கோத்திரத்தை சேர்ந்தவ கிடையாது, அவள் தாழ்நிலையில் இருக்கிறவ, அவள் கானானிய ஸ்திரீ, அவள் தொடர்ந்து கத்திக்கிட்டே கூப்பிட்டுக்கிட்டே வராள, அவளை அனுப்பி விடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி சீஷர்கள் சொல்கிறாங்க. அதுக்கு அவர் இயேசு என்ன சொல்கிறாருன்னா, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல, நான் காணாமற் போன ஆடுகளுக்காக தான் வந்தேன ஒழிய அவங்களுக்காக நான் வரலன்னு சொல்கிறார். அப்போது பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுறது நல்லதல்லன்னு சொன்னால், பிள்ளைகள் யாருன்னா யூத ஜனங்கள், நாய்க்குட்டிகள் யாருன்னு சொன்னால் மற்ற ஜனங்கள், கானானிய ஸ்தனங்கள், மற்ற புறஜாதி நம்மளை போன்ற ஜனங்கள். அப்போது உடனே இந்த கானானிய ஸ்திரீ சொல்கிறா, நீங்கள் சொல்கிறது சரிதான் ஆண்டவரே, நான் நாய் தான், நான் புறஜாதி தான், ஆனாலும் பிள்ளைகளாக இருக்கிற உங்களுடைய யூத ஜனங்கள் சாப்பிடும்போது, மேஜையிலிருந்து சாப்பிடும்போது உம்முடைய வார்த்தைகளை, உம்முடைய ஆசீர்வாதத்தை, உம்முடைய உதவிகளை, உம்முடைய நன்மைகளை, உம்முடைய அற்புதங்களை சாப்பிடும்போது அந்த அப்போன்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தை எனக்கும் உரியது. ஏன்னா அப்பத்தில் இப்போ மேஜையிலிருந்து விழக்கூடிய துண்டு துணிக்கைகளை நாய் சாப்பிடாதா, அதை போல் அந்த துண்டு துணிகளை சாப்பிட்றது போல் என்னையும் கொஞ்சம் நினச்சி பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது, அதற்கும் பிறகு இயேசு தன்னை அடக்கி கொள்ள முடியவில்லை. உடனே என்ன சொல்கிறாரு, ஸ்திரியே உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்று சொல்கிறார். அப்போது இன்றைக்கு நம்ம யாராவது ஏதாவது நம்மளை சொல்லிடும்போது நம்ம இப்படிலாம் இருந்தோம், நம்முடைய உதவிகள் எல்லாம் பெற்றாங்க, நாங்கள் அவங்களுக்கெல்லாம் வாழ்நாள் இப்படிலாம் உதவியாக இருந்தேன், என்னுடைய நேரத்தையெல்லாம் அவங்களுக்காக நான் செலவழித்தேன், என் பணத்தை செலவழித்தேன், என் பிள்ளைங்க அவங்களுக்காக பாடுபட்டாங்க, நாங்கள் பாடுபட்டோம், எவ்வளோ அப்படி கஷ்டப்பட்டும் கூட அவங்க எல்லாரும் இப்படி கொஞ்சம் கூட எங்களை மதிக்கலையே, நாய்க்கு கூட ஒரு மதிக்கலையே அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். ஆனாலும் இந்த இடத்துல இயேசு நாய்க்குட்டிகளுக்கு போடுறது நல்லதுன்னு சொல்லும்போது அந்த அம்மா சொல்கிறாங்க, ஆமாம் நான் மெய்தான் ஆண்டவரே, நான் நாய் தான் என்று சொல்லி தன்னை தாழ்த்துறாங்க. அப்போது அவங்களுடைய எப்படியாவது இயேசுவை விசுவாசித்து, எந்த வார்த்தை சொன்னாலும் விசுவாசித்து தன்னை தாழ்த்தி இயேசு மேலே விசுவாசம் வச்சபடினால, ஸ்திரியே உன் விசுவாசம் பெரிது, உன் விசுவாசப்படி உனக்கு ஆகட்டும்னு சொன்ன உடனே அவளுடைய விசுவாசப்படியாக அவருடைய மகள் சுகமானாள். இன்றைக்கி நீங்களும் நானும் பரிசுத்தமாக இருக்க அந்த மாதத்தில் ரொம்ப ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம தாழ்மையாக இருக்க, கர்த்தர் மேலே மட்டும் விசுவாசம் வைக்க, எந்த பணத்தின் மேலேயோ, எந்த மனிதன் மேலேயோ, யார் மேலேயோ, நம்முடைய சொத்து மேலேயோ, நம்முடைய படிப்பு மேலேயோ, நம்முடைய அந்தஸ்து மேலேயோ விசுவாசம் வைக்காதபடிக்கு கர்த்தர் மேலே விசுவாசம் வைக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. இப்படிப்பட்ட எத்தனையோ காரியங்கள், இதை 3 மட்டும்தான் பார்த்தோம், பரிசுத்தம், தாழ்மை, விசுவாசம். இதை நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து கேட்கும்போது, கர்த்தாவை என்னை பரிசுத்தப்படுத்துங்க, என்னை தாழ்மைப்படுத்துங்க, நான் விசுவாசத்தில் உண்மையாக நம்ப உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுக்கும்போது, கர்த்தர் இந்த மாதத்தில் சொன்னது போல் பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன்னு சொல்லக்கூடிய பெரிய செய்திகளை, பெரிய காரியத்தை நமக்கு தெரியப்படுத்துவார். இந்த காரியங்கள் நமக்கு நடக்கும்படியாக பரிசுத்தம், தாழ்மை, விசுவாசம் ஆண்டவர் நம்ம தரும்படியாக, பெரிய காரியங்கள் ஆண்டவராக தேவன் இந்த மாதத்தில் நமக்கு தெரியப்படுத்தும்படியாக, நம்ம அனுபவிக்கும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணும். பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை நேரத்திலும் எங்கள் ஆண்டவராக தேவன் முதலாம் நாள், இந்த 10ஆம் மாதத்தில், இந்த 2024 வருஷத்திலே கர்த்தராக தேவன் கொடுத்திருக்கிற இந்த வாக்குத்தத்த வசனத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வாக்குத்தத்த வசனம் எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே இந்த 10ஆம் மாதத்தில் பரிபூரணம் நிறைவேற தேவன் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் எங்களிடத்தில் காணப்படவும், யோபை போல ஆண்டவரே சகல நிலைமையிலும் நாங்கள் பரிசுத்தமாக காணப்பட, பிள்ளைகள், கணவர், மனைவி, இல்லை சேர்ந்தவர்கள் எல்லாரும் நாங்கள் பரிசுத்தமாக காணப்படும் போது, ஆண்டவராய் தேவனே தாழ்மையோடு நாங்கள் காணப்படும் போது, உண்மையே நாங்கள் விசுவாசத்திலே ஆண்டவரே சுத்தம் முன்வைத்து நடக்கும்போது, நீங்கள் எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் பெரிய காரியங்களையும் நீ அறிவிப்பேன் என்று சொன்ன தேவன், அதை அறிவிக்க நீ போதுமான தேவனாக இருக்கிறீர், கொடுக்க போதுமான தேவனாக இருக்கிறீர். தொடர்ந்து அப்படி ஆசீர்வதியும் உடைய நாமத்தை மாத்திரம் மையப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக, ஆமென்.